வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல சிறுதானியம் யூஸ் பண்ணி, அதாவது திணை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அடை பண்ண போறோம். இந்த அடை வந்து நல்ல மொறுமொறுனும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். சிறுதானியம் உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபன் தான். எப்படி நம்ம மார்னிங் நைட் 2 நேரம் டிஃபன் சாப்பிடும்போது அரிசிக்கு பதிலா நம்ம ஏதாவது ஒரு சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம திணை யூஸ் பண்ணி அடை பண்ண போறோம். நீங்க திணைக்கு பதிலா வேற எந்த சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி அடை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிறுதானியத்துல இந்த திணை அடையை சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து வயிற்றுக்கு ரொம்ப லைட்டா இருக்கும். நம்ம பண்றதும் வந்து நல்ல மெலீஸா வாக்கவும் வரும், நல்ல மொறுமொறுன்னு வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த திணை அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திணை அடை பண்றதுக்கு 1 கப்பு திணை எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இன்னொரு பவுல்ல 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, 1/4 கப்புலையும் பாதி, அதாவது 1/8 கப்பு உளுத்தம்பருப்பு. அடை நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா உளுத்தம்பருப்பு கம்மியா சேர்த்துக்கலாம். இல்லை சாஃப்டா வேணும்னா உளுத்தம்பருப்பை நம்ம 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அதாவது திணையையும் இந்த பருப்பையும் தனித்தனியா நம்ம ஊற வச்சுக்கணும். நம்ம ஊற வச்ச திணை பருப்பு எல்லாமே சூப்பரா ஊறியாச்சு. ஒரு மிக்சி ஜார்ல 5-6 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி மிளகா போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா அடை கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம ஊற வச்சிருக்கிற திணையை தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கேன். இதையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, இதை போல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம ஊற வச்ச பருப்பையும் தண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அடை வந்து வாக்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். நல்லா கொரப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து அடை நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். அரைச்ச மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாவில் பொடியாக கட் பண்ணிக்கிற கருவேப்பிலை, நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்தா அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் சேர்க்கலை. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. கல் சூடாயாச்சு, நம்ம அடை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் மெலீஸாக பண்ணிட்டோன்னா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இது 1 நிமிஷம் விட்டு கொஞ்சம் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விடுவோம். சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிப்போம். இப்போ மேலே வெந்தாச்சு இல்லையா, இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் விடுறதுனால அடை கொஞ்சம் நல்லாவும் வேகும், அதே நேரம் நல்லா மொறுமொறுன்னு வரும். அடையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு செம்ம சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுப்போம். அடை வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயாச்சு. நல்லா மொறுமொறுன்னு அருமையாக வந்திருக்கு. அடையை சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு அடையை பண்ணி எடுத்துப்போம். மொறுமொறுன்னு டேஸ்டியான திணை அடை சர்விங்க்கு ரெடி. அடைக்கு வந்து அவியல் சூப்பராக இருக்கும், இல்லை வெல்லம், வெண்ணெய், பொடி, இது எல்லாமே நல்லாயிருக்கும். என்னோட சாய்ஸ் எப்பவுமே வந்து அடையோட வெல்லம் தான். இன்னைக்கு நம்ம திணை அடையை வெல்லம் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல மொறுமொறுன்னு செம்ம டேஸ்டாக இருக்குது. நல்ல மெலீஸாகவும் பண்ண வந்திருக்கு. நீங்கள் தான் பார்த்தீங்க. நம்ம அரிசி சேர்த்து பண்ணுறத விட நம்ம சிறுதானியத்தில் நம்ம அடை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ட பிறகு கூட கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ஹெவியாக தோணாது. நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் சேர்க்காம பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெங்காயம் வேண்டாம்னா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் திணை அடை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.